வாங்க இன்றைக்கி வந்து ஹீமோகுளோபின் பற்றி பார்க்க போகிறோம். நம்ம ஏற்கனவே வந்து நிறைய இந்த மாதிரி ப்ராப்ளம் இருக்குதுங்க. நிறைய ரத்தம் இல்லை, தூக்கம் இல்லை, டென்ஷன் இருக்குது, அந்த மாதிரிலாம் சொல்கிறாங்க. அதுக்காக வந்து நம்ம இன்றைக்கி ஒரு டிஷ் பண்ண போகிறோம். அது என்னான்னு பார்க்கலாம். பாருங்கள், ராகி எடுத்திருக்கேன். நம்ம ஹெல்த்தியாக எதுவும் சரியாக நம்ம சாப்பிட்றதுல எப்போவுமே ரைஸே எடுத்துக்கிறோம். அதனால் இன்றைக்கி கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இது செய்ய போகிறோம். பாருங்கள், 2 கப் எடுத்துக்கிறேன் ராகி. 2 கப். பாருங்கள், 3/4 கப்பு வந்து வெல்லம் எடுத்துக்கிறேன். 1/4 கப்பு வந்து நாட்டு சர்க்கரை எடுத்துக்கிறேன். இந்த வெல்லம் முழுங்குற அளவுக்கு தண்ணிங்க, நிறைய வேண்டாம். 2 கப்பு ராகி எடுத்துருக்கோம். அதனால் இது வந்து வெல்லம் முழுங்குற அளவுக்கு தண்ணி போட்டுக்கலாம். இந்த அளவுக்கு போதும். அடுப்பு அப்படியே ஆன் பண்ணிக்கலாம். பாருங்க, நல்லா கரைஞ்சிட்டுது. இப்போ வந்து இதை அப்படியே வடிகட்டிப்போம். அப்படியே மூடி வச்சிடலாம் ஒரு 2 நிமிஷம். 2 நிமிஷம் அப்படியே இந்த ஹீட்லேயே வந்து ஸ்டீம் மாதிரி இருக்கிறதுக்காக 2 நிமிஷம் வச்சுருக்கேன். அப்படியே மிக்ஸ் பண்ணி கரைச்சி எடுத்துக்கலாம். அவ்வளோ வந்து எப்போவுமே வந்து ரைஸ் சாப்பிட்றது அவ்வளோ நல்லது இல்லைங்க. இட்லி, தோசை, ரைஸு அதை எடுத்துக்கிட்டால் வீக்லி 2 டைம்ஸ் இந்த மாதிரி நம்ம எடுத்துக்கலாம். நல்லா ஹெல்த்தியாகவும் இருக்கும். சுகரே இல்லாமல் நல்லா இந்த மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம். கொஞ்சம் டேஸ்ட்டுக்காக சால்ட்டு போட்டுக்கலாம். நிறைய இல்லை, எப்பவுமே கொஞ்சம் டேஸ்ட்டுக்காக ஒரு பிஞ்ச் அளவு சால்ட். நல்லா கையிலே பசந்துப்போம். பாருங்கள், நல்லா நம்ம தண்ணி வந்து சூடு நல்லா வெல்லம் கொதிக்க வச்சு இதில் போட்டு ஆவி பண்ணி அப்படியே 2 நிமிஷம் மூடி விட்டோம். பாருங்கள், இந்த அளவுக்கு நல்லா பிசைந்துட்டோம். இப்போ வந்து கையில் வந்து நம்ம எண்ணெய் கொஞ்சம் லைட்டாக போட்டுக்கலாம். பாருங்கள், உருண்டை பண்ணிடுவோம். நல்லா ஹோல் பண்ணிடலாம். இந்த மாதிரி ஒன்றா சேர்த்து வச்சுருவோம். பாருங்க, நல்லா எல்லாமே வந்து எடுத்து உருண்டை பண்ணி ஒரு ஹோலாக போட்டு வச்சிடலாம். இப்போ வந்து பாருங்கள், தேங்காய் துருவி வச்சுருக்கேன். சர்க்கரை கொஞ்சம் போட்டு ஒரு பிஞ்ச் அளவுக்கு ஏலக்காய் போட்டு வச்சுருக்கேன். ஏலக்காய் போட்டு நல்லா பசந்து வச்சிடலாம். ரொம்ப ஹெல்த்தியாக இருக்குங்க. இதை ஒரு மாதிரி ட்ரை பண்ணுங்க. அவ்வளோ டேஸ்டி, ஹெல்த்தி. உடனே நம்மளுக்கு வந்து பிளட் வந்து உடம்புல ஊறுங்க. இது ஒன்று ஒன்றா அப்படி வச்சிடுவோம். நல்லா அழுத்தமாக ஒன்று ஒன்றா அப்படி வச்சிடலாம். பாருங்கள், பாத்திரம் அடிகனமான பாத்திரம் ஒன்று, கடாய் தான் வச்சுருக்கேன். ஒரு இட்லி பாத்திரத்தில் எண்ணெய் வந்து தடவி வச்சுருக்கேன். நம்ம வந்து
நம்ம செய்து வச்சோம் இல்லைங்களா, தேங்காயெல்லாம் பூர்ணெல்லாம் வச்சு இதை வந்து அப்படியே ஒன்று ஒன்றா இதில் வச்சு ஆவியில் வேக வச்சிடலாம். நல்லா நம்ம மூடி வச்சு ஒரு 20 மினிட்ஸ் ஆயிடுச்சு. நல்லா வெந்துட்டுது பாருங்கள். இப்போ வந்து அப்படியே வேறு தட்டில் மாற்றிடலாம். இதை அடுப்பை ஆஃப் பண்ணிடுவோம். பாருங்கள் நல்லா சூப்பராக ரெடி ஆகிடுது. இந்த மாதிரி வாரத்துக்கு ஒரு முறை நல்லா சாப்பிடுங்க. நல்லா உடனே வந்து ஒரு வாரத்துலேயே நம்மளுக்கு ரிசல்ட்டு தெரியுங்க. அவ்வளோ ஹெல்த்தியாக உடனே வந்து நம்ம உடம்புல ரத்தம் அவ்வளோ ஊறும். இந்த மாதிரி வீக்லி ஒன்ஸ் சாப்பிட்டாலே போதும். டெய்லியும் ரைஸ் இட்லி அப்படின்னு இல்லாமல் இந்த மாதிரி ராகியில் வந்து ஹெல்த்தியாக ரத்தம் ஊறுறதுக்காக நல்லா வந்து நம்ம சர்க்கரை, நாட்டு சர்க்கரை, வெல்லம் எல்லாம் போட்டிருக்கோம். தேங்காயும் இருக்குது. ஹெல்த்தி இவ்வளோ இருக்குங்க. இது உடனே நல்லா நம்ம செய்து சாப்பிட்டா உடனே ரத்தம் ஊறுங்க. ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். விசேஷம் வெள்ளூர் விலாக் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள்.